الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவன் படைத்த மலக்குகளை பற்றி, அந்த மலக்குகள் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடிய இபாதத்துகளான வணக்கத்தை நிறைவேற்றுவதை பற்றி, அல்லாஹுவை போற்றி புகழ்வதை பற்றி அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நமக்கெல்லாம் மிக பெரும் படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் அவனை வணங்குவதற்காக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ மனித இனமும் ஜின்னினமும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பித்து, மனித இனம் ஜின் இனம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் படைத்த மற்றொரு இனமான மலக்குகள் இனம், மலக்குகள் என்று சொல்லப்படுகிற அந்த வானவர்கள் இனம் இருக்கிறது. அந்த வானவர்கள் என்ற தூய்மையான புனிதமான ஒரு படைப்பான உன்னதமான படைப்பான அந்த மலக்குகள் என்ற வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் தகுதியிலே உயர்ந்தவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருப்பவர்களாகவும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும் போற்றி புகழ்ந்து துதிப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்கி அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு இனம்தான் மலக்குகள் என்ற இனம். தவறிழைக்காத பாவம் செய்யாத ஒரு இனம், அல்லாஹ் படைத்த அற்புதமான உன்னதமான படைப்பான அந்த மலக்குகள். அந்த மலக்குகளின் வணக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த குர்ஆன் வசனங்கள், மலக்குகள் வணக்கத்தை நிறைவேற்றுகிற குர்ஆன் வசனத்தை படிக்கிற பொழுது மிக பெரும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. மனிதர்கள், அதாவது அல்லாஹ் படைத்த மனிதர்களில் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருக்கிறான். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதில்லை. அப்படியே வணங்கினாலும் அந்த வணக்கத்தில் அலட்சியம் காட்டக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். வணக்கத்தை சோம்பேறித்தனமாக நிறைவேற்றக்கூடிய, சோம்பலோடு வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அதை பிறரிடத்தில் சொல்லி பெருமை அடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வணக்கத்தை நிறைவேற்றினால் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது அல்லாஹ்விடத்தில் மதிப்புமிக்க ஒரு வணக்கமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நாம் அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம், அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், அவனை வணங்குகிறோம். அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். முதலில் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறோம் என்ற தூய்மையான எண்ணத்தோடு வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நாம அலட்சியமாகவோ சோம்பேறித்தனமாகவோ அல்லது வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு பிறரிடத்தில் சொல்லி அதை பெருமையடித்தாலோ அதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹு தாலா அவனுக்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக நீங்கள் செய்யுங்கள், அதுதான் அல்லாஹ்விடத்தில் விருப்பமான அமல். அப்போ அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல் எது? நாம் குறைவான அமல்களை செய்தாலும் அதை நிரந்தரமாக நிலையாக செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் விருப்பத்துக்குரிய ஒரு அமலாக கருதப்படுகிறது. அப்போ வணக்கத்தை நிறைவேற்றுகிற விஷயத்தில் சோம்பேறித்தனமோ பெருமையடித்தலோ அலட்சியத்தன்மையோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மலக்குகளுடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அற்புத வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, சூரா அன்பியா, திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 21வது சூறாவான சூரா அன்பியாவில் உள்ள 19, 20 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலஹு மன்ஃபிஸ் சமாவாத்தி ஒல் அர்லி ஒமன் இந்தஹு ல யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வல யஸ்தக்சிரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர் எல்லோருமே அவனுக்கே உரியவர்கள்.
மேலும் அவனிடத்தில் நெருக்கமாக இருப்பவர்களான மலக்குகள் அவனை வணங்குவதை விட்டும் பெருமையடிக்க மாட்டார்கள், சோர்வடையவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னும் அடுத்த வசனத்திலே, யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார லா யஃப்துரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதி செய்கின்றார்கள், அவர்கள் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். அப்போ எந்தவித தளர்ச்சியும் அலட்சியமும் இல்லாமல் இரவிலும் பகலிலும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ சோர்வடையாமல், பெருமையடிக்காமல், தளர்ச்சி இல்லாமல், அலட்சியம் இல்லாமல் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாகவே அல்லாஹு தாலா மலக்குகளை படைத்திருக்கிறான். மலக்குகள் அளவுக்கு நாம் அல்லாஹ்வை பயப்பட முடியாது, மலக்குகள் அளவுக்கு நாம் அமல் செய்ய முடியாது, வணக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் நாம் நிறைவேற்றுகிற வணக்கம், நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மிக மிக குறைவு. நாம் குறைவாக செலுத்துகிற அந்த நன்றி கடனையும் வணக்கத்தையும் நிரந்தரமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் அலட்சியமோ சோம்பேறித்தனமோ பெருமையடித்தலோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டு, மலக்குகளுடைய வணக்கம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதே போன்று மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வுடைய நபி எப்படி வணக்கத்தை கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் வணக்கத்தை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் என்பதை புரிந்து, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையில் நாம் நம்முடைய வணக்கங்களை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.